சார், அதாவது இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து மக்கள் வரி பணத்துல வந்து திமுக வந்து பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர்கள்ட்ட ஒரு சில தலைவர் சொல்றாங்க. எப்படி பாருங்க? அவங்களே அந்த அந்த நம்ம மக்களோட முதல்வர் நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்துட்டு சொல்லணும். அது அங்க விளம்பரத்துக்கு வைக்கல. முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இல்லாத வீட்டுக்கு காப்பீடு திட்டம் வாங்கி கொடுக்கும். அது விளம்பரமா அரசியலா? அதே போல ரேஷன் அட்டை இல்லைன்னா அங்க வந்து கொடுத்தா 45 நாளையில கொடுக்கும். அது அரசியலா விளம்பரமா? ஆதார் அட்டை இல்லாதவங்களுக்கு பல முறை அரைஞ்சு முடியாதவங்களுக்கு அங்க 15 நாளையில வாங்கி கொடுக்கும். 1000 ரூபாய் கிடைக்காதவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ரேஷன் அட்டையில பெயர் மாற்றம், முகவரி மாற்றம், மகளை திருநெல்வேலி கட்டி கொடுத்துருப்பாங்க. இங்க நீக்கணும், அங்க சேர்க்கணும், புதுக்காடு வேணும். அந்த மக்கள் அங்க வந்து எப்படி மகிழ்ச்சியா வந்துட்டு போறாங்கன்னு சொல்லி நீங்க யாரை சொல்றீங்களோ அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு நீங்களும் பார்த்துட்டு சொல்லணும், பார்த்துட்டு கேட்கணும். நன்றி. ஓபிஎஸ் வந்து தொடர்ச்சியா என்டிஏ கூட்டணியில இல்ல அதை விடுங்க, அது அரசியல். இல்ல திமுக கூட்டணிக்கு வந்தா ஏற்றுக்கொள்வீங்க? இல்ல அது தலைவர்கிட்ட போய் கேட்க சொல்லுங்க. திமுக தலைவர்கிட்ட நன்றி. இல்ல இன்னைக்கு ஈவினிங் அன்புமணி ராமதாஸ் நடைபெறும் இருக்கிறாரு. ஒரு புறம் அது அரசு பார்த்துக்கிடும். இல்ல ஒரு புறம் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு புறம் வந்து பஸ்ல போயிட்டு இருக்காரு. இல்ல அது திமுக மேல குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லை உள்ளிட்ட விலைவாசி உள்ளிட்ட பிரச்சனைகளை தொடர்ச்சியா மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டே இருக்காங்க. மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. மக்களுடன் முதல்வர்ல எல்லா வீட்டுல இருந்து என்னென்ன பிரச்சனைங்க வராங்க. 15 துறை, 46 சேவை கிராமப்புறத்துல, 13 துறை, 42 சேவைகள் நகர்ப்புறத்துல. எல்லாரும் மகிழ்ச்சியா மகராசன் நல்லா இருக்கணும் அப்படின்னு யாரை வாழ்த்துறாங்கன்னா தமிழக முதல்வரை வாழ்த்துறாங்க. எங்க ஊர்லயே வந்து எங்ககிட்ட மனு வாங்கி அந்த இடத்துல தீர்வு பண்ணி தருகின்ற முதல்வர் வாழ்க்கைன்னு அந்த மக்கள் சொல்றாங்க. நன்றி, வணக்கம். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.